பாட்டி ஒரு ஜுவல்லரி ஷாப் இனாகுரேஷனுக்கு போயிருந்தாங்க. அங்க ஒரு நெக்லஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அது தென்றலுக்கு ரொம்ப சூட் ஆகும்னு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க. ஆஹா, நாம வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும் போலயே. மாப்ள, நெக்லஸ் ரொம்ப அமோகமா இருக்கு. சும்மா அப்படியே கண்ணை பறிக்குது. விலை என்ன, ஒரு 2-3 லட்சம் ரூபா இருக்குமா? இல்லைங்க. இல்லையா? அப்ப அதுக்கும் கம்மி தானா? என்ன, ஒரு 1-1.5 லட்சம் இருக்குமா? இல்லைங்க, இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 12 lakhs. தம்பி, 12னா 12 தானே? ஆமா, 12 லட்சம். அடேங்கப்பா, 12 லட்சமா? தென்றல், கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை இவ்வளவு காஸ்ட்லியான நகையை வாங்கி கொடுக்குறாருன்னா உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. எதுக்குங்க இவ்ளோ காஸ்ட்லி நகையெல்லாம்? எனக்கு இது வேண்டாம். வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. பாட்டி சொன்னா சொன்னதுதான். தா குடி. அட என்னம்மா நீ, மாப்பிள்ளையோட பாட்டி எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. தேடி வந்த மகாலட்சுமியே வேணாங்கடியே. வாங்கிக்கம்மா, அட வாங்கிக்கம்மா. தென்றல், போய் வாங்கிக்க. நீங்க என்கிட்ட கொடுங்க. இந்தா இப்படி. மாப்பிள்ள, உங்க சொத்து பத்தெல்லாம் எவ்வளவு தேரும்? வாட்? புரியல. இல்ல மாப்பிள்ள, அது வீரபாகு, மாப்பிள்ள வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. மாப்பிள்ள, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களை அடிக்கடி சந்திக்கணும்னு நினைக்கிறேன். உங்க வீடு இல்ல இல்ல இல்ல, உங்களோட ஆபீஸ் அட்ரஸ் கொடுங்களேன். என்னோட ஆபீஸ் அட்ரஸ் வந்து மாப்பிள்ள, அது நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. லட்சுமி எடுத்துட்டு இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, உங்களோட ஃபோன் நம்பராவது கொடுங்களேன், நோட் பண்ணிக்கிறேன். 9845 மாப்பிள்ள நம்பர்ல நானே கொடுத்துறேன். மாப்பிள்ள, நீங்க ஏதோ அர்ஜென்டா வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, கிளம்புங்க. சரிங்க. பாய் தென்றல். பரவாயில்லண்ணே, மாப்பிள்ள நான் நினைச்சதோட ரொம்ப ரொம்ப பெரிய இடம் தான் போல இருக்கு. என்னண்ணே, இப்படி ஒரு அற்புதமான மாப்பிள்ளையை கையில வச்சுக்கிட்டு கேவலம் ஒரு 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்றதுக்கு இப்படி யோசிக்கிற? என்னடா, நானாவது நாசுக்கா கேட்டிருப்பேன். என்னையும் பேச விட மாட்டேன்ட்ட. அவர் நம்பரையும் நீ வாங்க விடாம பண்ணிட்ட. டேய், இதெல்லாம் எப்படி நான் அவர்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏன், தன்மானம் தடுக்குதா?
பெருசா வருமானம் இல்லாத நமக்கெல்லாம் தன்மானம் எதுக்குண்ணே? சரி சரி, சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. இல்லைன்னா இந்த வீட்டை விக்கிறதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. சித்தப்பா சாப்பிட வாங்க. என்னம்மா, சாப்பாடு போட்டு பக்குவமா கவனிச்சு இப்பவே என்னை இங்கிருந்து அனுப்பிடலான்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல சித்தப்பா. நீங்க வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிடவே இல்ல. ராத்திரி ஆயிடுச்சு. இப்பவாவது வந்து சாப்பிடுங்க சித்தப்பா. எனக்கு சாப்பாடும் வேணாம், உங்க கவனிப்பும் வேணாம். நான் கேட்ட காசை மட்டும் கொடுங்க. நான் பாட்டுக்கு இப்பவே கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். எதுக்குமா நின்னுகிட்டு இருக்க? நீ எவ்வளவு நேரம் நின்னாலும் நான் கேட்ட காசு வராம உங்க வீட்டுல கை நினைக்க மாட்டேன். இங்க இருந்து போகவும் மாட்டேன். போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லு. ஏமா நின்னுட்டு இருக்க? போமா. என்னடி சொல்றாரு உங்க சித்தப்பா? சாப்பிட வராராமா இல்லையாமா? அவர் கேட்ட பணம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்ல கை நினைக்கவும் மாட்டாராம், இங்க இருந்து போகவும் மாட்டாராம். ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அப்பா, நான் வேணும்னா இன்னொரு தடவை போய் கூப்பிட்டு பார்க்கட்டுமா? அவர் வந்ததுல இருந்து அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. நானும் சிவாவும் 3 தடவை போய் கூப்பிட்டும் பார்த்துட்டோம். அக்காவும் கெஞ்சி பார்த்துட்டா. யார் கூப்பிட்டும் வராம பிடிவாதமா இருக்காரு. நீ கூப்பிட்டு மட்டும் வந்துருவாரா என்ன? சரிம்மா, நீங்களாம் போய் தூங்குங்க. ஏங்க, இவ்வளோ பிடிவாதமா இருக்கிறவரு சொன்ன மாதிரி நாளைக்கு சாயங்காலம் இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்துட போறாருங்க. அவன் செஞ்சாலும் செய்வான் லக்ஷ்மி. அவனை எப்படி சமாளிக்குதுன்னே தெரியல. இவளோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டிருந்தா கூட கடவுள் மேல பாரத்தை போட்டு இந்த வீட்டை வித்தாவது அவன் கேட்ட பணத்தை கொடுத்துருக்கலாம். ஐயோ, இப்பவே வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறானே. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் வேணும்னா ஆபீஸ்ல மேனேஜர் கிட்ட பேசி லோன் கிடைக்குமான்னு கேட்டு பாக்குறேன். அவ்வளோ பெரிய அமௌண்ட் லோனா கிடைக்குமாமா? ட்ரை பண்ணி பாக்குறேன்ப்பா. ஏங்க, தென்றல் அவ ஆபீஸ்ல கேட்டு பார்க்கட்டும். கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். ஒருவேளை கிடைக்கலன்னா ஏங்க, திருப்பூர்ல உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் பெரிய பிசினஸ் மேனா இருக்காருன்னு சொல்லுவீங்களே. ஐயோ, உங்க கூட காலேஜ்ல படிச்சாருன்னு அடிக்கடி சொல்லுவீங்களேங்க. பேசாம அவர்கிட்ட கேட்டு பாக்குறீங்களா? என்னங்க யோசிக்கிறீங்க? இத பாருங்க, அவர்கிட்ட நம்ம கடன் கேக்குற விஷயம் ஆண்டாள் நமக்கு தெரிய வரவே வராது. இவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் அவகிட்ட அவ்வளோ சீக்கிரமா வாங்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் கேட்டு பார்க்குறேன். ஏங்க, இப்பவே ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். வேணாம் லக்ஷ்மி, இந்த நேரத்தில் வேண்டாம். நான் நாளைக்கு நேர்லேயே போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, நீ போய் தூங்கு. இன்னைக்கு என்ன ஏதோ ஊட்டி ஹேர்பின் பெண்டில் ஏற லாரி மாதிரி டைம் இவ்வளோ மெதுவாக ஓடுது.
இல்லாத வேலையை செய்கிற மாதிரி எவ்வளோ நேரம் தான் நடிக்கிறது. பேசாமல் லீவை போட்டு வீட்டுக்கு போய் ஃபுல்லாக சரக்கடிச்சு தூங்கிடலாமா? நோ நோ, அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். ஏற்கனவே நிறைய லீவ் போட்டோம். அப்புறம் லாஸ் அப்பேங்கிற பேரில் சம்பளத்தை பிடிச்சிக்குவாங்க. மாதம் பிறகுதானே மொட்டை மாடியில் வந்து உட்கார காக்கா மாதிரி என் தலையில் எல்லா இஎம்ஐயும் வந்து உட்காந்துட்டு இஎம்ஐ இஎம்ஐ காட் காட் அப்படின்னு கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுவோம். சம்பளத்தை பிடிச்சாங்க, இஎம்ஐ கட்ட விஷயத்தில் மாட்டிக்குவோம். என்ன பண்ணலாம்? பேசாம ஒரு ரொமான்டிக் சாங்கை போட்டு மூட் அப்படியே ரொமான்டிக்காக மாற்றிடலாமா? ம் ம் நம்ம சேனலில் என்ன சாங் போகுதுன்னு பார்க்கலாம். ரொமான்டிக் சிச்சுவேஷன். உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு ஒன்று பாட போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். அது நத்திங். மைண்டு கொஞ்சம் ஹேங் ஆகிருந்ததா, அதான் ரொமான்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் கேட்குறேன்னா, நீ மேனேஜருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கலையில? நோ 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 நோ, அந்த மாதிரி பைத்தியால பிடிக்கல. நீ தைரியமாக இருக்கலாம். ம் உட்காரு. பரவாயில்ல சார். சரி, நான் உட்கார்றேன். அப்புறம் ப்ரோக்ராமில் எப்படி போயிட்டுருக்கு? ம் ஓகே சார். என்னாச்சு உனக்கு? எப்பவும் ஃபேஸ் ஹாலோஜன் பல்ப் மாதிரி சும்மா பிரைட்டாக இருக்கும், இன்னைக்கு 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி டல்லாக இருக்கு. சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும். ஐயோ, அதை ஏமா கேட்குறேன். இன்னைக்கு நம்ம மண்டக்குள்ள இருக்கிற பிரெயின் லாக்டவுன் மூடுக்கு வந்துருச்சு. சரி, லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போய் உருப்படி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா லாஸ் ஆஃப் பேல சம்பளம் பிடிச்சிருவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக இந்த சீட்டில் பச போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பயங்கர ஃப்ரீ, நீ என்ன பேசணுமோ பேசு. சார், எனக்கு கம்பெனி மூலமாக பேங்க்ல ஒரு 10 lakhs லோன் வேணும். அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? 10 லட்சமா? ம். அவ்வளவு பணத்துக்கு இப்போ உனக்கு என்னமா அர்ஜென்ட்டு? வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் சார். என்னாச்சு? என் பையனை அந்த காலேஜில் சேர்க்கிறதுக்கு 10 லட்சம் பணம் கட்டணுமா? அதுவும் இன்னும் 3 நாள்ல. அதான் அந்த 10 லட்சம் பணத்தை உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். சரிம்மா, அதாவது 1 லட்சம் 2 லட்சம்னா பரவாயில்ல, 10 லட்சம் கேட்குறியே, அதான் ஆஃபீஸ் ரூல்ஸ் படி 10 லட்சம் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சார், எனக்கு வேற சோர்ஸ் இல்லை சார், அதனால தான் கேட்குறேன். புரியுதும்மா, உன் கஷ்டம் புரியுது. இருந்தாலும் 10 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லையா? டப்புன்னு என்னால் எதையும் கமிட் பண்ணிக்க முடியாது. நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நான் எம்டி கிட்ட பேசி பார்க்குறேன். ம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சார், மேடம் என்ன சொல்றாங்க? வழக்கம் போல என்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்டா? ஆமாம், அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா வேலை. நேரங்காலம் தெரியாம ஏன்பா நீ வேற? என்னாச்சு சார், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? தென்றலுக்கு ஒரு ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணணும்னா 10 லட்சம் வேணுமாமா. அதான் லோன் வேணும்னு கேட்டு வந்திருக்கா. லோனா? இவங்களுக்கா? இவங்க தான் ஆண்டாளுங்கிற ஒரு நடமாட பேங்கே கையில் வச்சிருக்காங்களே, அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட லோன் கேட்டுட்டு இருக்காங்க? அங்கே கேட்க முடியாத நிலமை, அங்கே கேட்க முடிஞ்சு எங்கே வந்து கேட்பாங்களா? அறிவு எடுத்துருப்பா கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. தென்றல், நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். டோன்ட் வரி, நீ போ. சார், என்ன சார் அவங்க ரொம்ப டல்லா இருக்காங்க? அப்ப விஷயம் உண்மையிலே சீரியஸா? ஆமாப்பா, அவளுக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. ஒரு சித்தப்பாவா? பின்ன 10 சித்தப்பாவா இருப்பாங்க. சார் சாரி, கோச்சு நேரங்களா தெரியுமா? காமெடி பண்ணிட்டு பாப்பா, அதையும் சொல்ல. சார் சொல்லுங்க சார். அது அவங்க சித்தப்பா பையனுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கான். 10 லட்ச ரூபா கட்டணுமாமா. வந்து இவங்க கிட்ட கேட்குறாரு. 10 லட்ச ரூபாய்க்கு இவங்க எங்கே போவாங்க? உடனே அந்த ஆளு, எனக்கு இந்த சொத்துல பாகம் இருக்குல்ல, இந்த வீட்டை விற்று பணத்தை தாங்கன்னு சொல்லியிருக்காரு. வீட்டை விற்றுட்டு இவங்க எங்கே போவாங்க? பாவம் அந்த பொண்ணு 10 லட்ச ரூபா லோன் வேணும்னு எங்கிட்ட கேட்குறா. எந்த கிட்ட சொன்னா அந்த ஆளு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியலையே. ஏடா சித்து, எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு உள்ள வரானுங்க, போகும்போது சொல்லாமல் போயிடறானுங்க. நான் படி தனியாக புலம்பிட்டு இருக்கேன்.
currently not reachable. The mobile number you have dialed is currently not reachable. Please. என்னாச்சுங்க நீங்க அந்த திருப்பூர் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும்னு புறப்படல? கிளம்பணும் லக்ஷ்மி. முதல்ல அவன் ஊர்ல இருக்கனான்னு தெரியணும். ஃபோன் பண்ணி பார்த்தா லைன் கிடைக்க மாட்டேங்குது. சரி திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. எங்க எப்படியாச்சும் அந்த பணத்தை வாங்கி உங்க தம்பி கிட்ட கொடுத்துடணும். அப்பதாங்க நமக்கு நிம்மதி. சரிம்மா சரிம்மா, நான் பார்க்கறேன். The mobile number you have dialed is currently not. பூர்ணி, ஏய் பூர்ணி, ஆ என்னம்மா? நேத்திக்கு மாப்பிள்ளை தென்றலுக்காக ஒரு நெக்லஸ் கொண்டு வந்து கொடுத்தாருல, அதை பீரோல வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணணும். சரிம்மா. அம்மா, ஆ, பீரோக்குள்ள நெக்லஸ காணுமா? என்னடி சொல்ற? அதுல தானே வச்சேன். நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டமா, அங்க இல்ல. என்னத்தை தேடினியோ? உன்னை போய் தேட சொன்னேன் பாரு. ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல. உள்ள வச்சது எங்க போகும்? சோம்பேறி, ஒழுங்காவே தேடுறது கிடையாது. ஐயோ, அந்த நெக்லஸை நான் இங்க தானே வச்சேன். எங்க போயிருக்கோம்? லக்ஷ்மி, இருக்கிற பதட்டத்துல நீ தான் நெக்லஸை வேற எங்கேயாவது வச்சிருப்ப. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நல்லா தேடி பாரு. இல்லங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நெக்லஸ் இங்க தான் இருக்கட்டும்னு நான் இந்த பீரோல தான் வச்சேன். அப்ப எங்க தான் போச்சு? அதான் தெரியலங்க. நிலவு கழுத்து தான் எடுத்து மாட்டிருப்பா. அவ தான் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவா போட்டு பார்க்க. அவகிட்ட கேக்குறா அது எங்கன்னு. நவருங்க, நவரு. நிலா, ஏய் நிலா, நிலா, என்னம்மா? கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? இவ்வளவு வயசாயிடுச்சு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியா நடந்துக்கிற? என்னம்மா நீ பாட்டுக்கு திடீர்னு கூப்பிட்டு இப்படி சம்மந்தம் இல்லாம என்ன திட்டிக்கிட்டு இருக்க? திட்டாம உன்னை அப்படியே கொஞ்சம் செய்வாங்களா? ஏண்டி, மாப்பிள்ள ஆசையா தென்றலுக்கு தானே அந்த நெக்லஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. அதுவும் அது எவ்வளவு விலை வசதியானது தெரியுமா? அதை இன்னும் தென்றல் போட்டு கூட பாக்கலடி. அதுக்குள்ள சொல்லாம கொள்ளாம நீ எடுத்து மாட்டிக்கிட்டியா? போ, போய் மரியாதையா எடுத்துட்டு வா. எங்க வச்சிருக்க? அம்மா நீ என்ன சொல்ற? எனக்கு புரியவே இல்ல. நான் இப்ப அந்த நெக்லஸ் எடுத்தேன். நீ எடுக்காம பீரோல இருக்கிற நெக்லஸை வேற யார் எடுப்பாங்க? போ, போய் எடுத்துட்டு வா, விளையாடாம. மா நிஜமாவே நான் எடுக்கலம்மா. ஆக்சுவலா நேத்து அக்கா கிட்ட அந்த நெக்லஸ் கொடுக்கும்போது எனக்கு அப்பவே வாங்கி போட்டு பார்க்கணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. ஆனா நீ தான் திட்டுவியேன்னு சொல்லி அத நான் தொட்டு கூட பார்க்கல. மா ப்ராமிஸ் நான் எடுக்கலம்மா. என்னங்க இவ இப்படி சொல்றா? அப்போ பீரோல வச்ச நகை எங்க போச்சு? யார் எடுத்திருப்பாங்க? அம்மா ஒருவேளை அக்கா எடுத்து போட்டு பாத்திருப்பாளோ? ஏய், நான் காலையில அவகிட்ட அந்த நெக்லஸ் வேணா போட்டு போறியாடின்னு கேட்டதுக்கு அவ எரிச்சலோட வேணாமான்ட்டு போயிட்டாடி. இப்போ நிலாவும் எடுக்கல, தென்றலும் எடுக்கலன்னா அப்புறம் அந்த நகை எங்க தான் போச்சு? ஐயோ கடவுளே, அந்த நகை எப்படி காணாம போச்சு? 12 லட்சம் ரூபாய் நகையாச்சே. அம்மா ஒருவேளை சித்தப்பா